9வது ஆளில்லா விமானத்தை வீழ்த்திய ஏமன். அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக சூளுரை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானம் ஏமன் ஹவுதி படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானத்தின் மதிப்பு சுமார் 252 கோடி ரூபாய். 50,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 24 மணி நேரமும் பறந்து தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக படம் பிடித்து அனுப்பும் வல்லமை கொண்டது. வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் திறனும் உண்டு. அமெரிக்கா வைத்திருக்கும் ஆளில்லா விமானங்களிலேயே மிகவும் அதிநவீன விமானம் இந்த MQ-9. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை ஏமனின் சடா நகரத்தின் மீது பறந்த மற்றொரு MQ-9 விமானத்தையும் ஏமன் படைகள் வீழ்த்தியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விமானத்துடன் சேர்த்து இதுவரை 9 விமானங்களை ஏமன் படைகள் வீழ்த்தியுள்ளன. இதன் தோராய மதிப்பு 2268 கோடி ரூபாய் ஆகும். இது அமெரிக்காவிற்கு பெரிய தொகை இல்லை என்றாலும் அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு இது பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. மேலும் 50,000 அடி உயரத்தில் பறக்கும் அதிநவீன விமானத்தை வீழ்த்தும் திறனை ஏமன் படைகள் மேம்படுத்தியுள்ளதையும் இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள ஏமன் படை, அமெரிக்காவின் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தின் சகாப்தம் இத்துடன் முடிவுக்கு வந்து விட்டதாக அறிவித்துள்ளனர். காசா மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள், அமெரிக்க பிரிட்டன் ஆயுதங்கள் மீது செங்கடலில் தாக்குதல் நடத்தப்படும் என ஏமன் படைகள் அறிவித்து கடந்த 300 நாட்களுக்கும் மேலாக தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.